ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வேறு ஒரு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இலக்கிய பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வந்து அந்த மகளிர் ஆணையத்தும் போலீஸை வந்து சமாளித்து ஆதாரத்தோடு வந்து நிரூபித்ததுனால நம்முடைய கார்த்திகை வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அஞ்சலியை வந்து மன்னிச்சு விட்டுருக்காங்க. அவள் வந்து மறுபடியும் வந்து தப்பு பண்ண மாட்டா, மீண்டும் வந்து திருந்திடுவா அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிட்டு இருக்காங்க நம்முடைய இலக்கியாவும் கௌதமும். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு காலம் வந்து திறந்த மாட்டாங்க. மறுபடியும் வந்து கார்த்திகை வந்து எப்படி வந்து அழிக்கலாம், அதே மாதிரி இந்த வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் வந்து எப்படி நம்ம காலில் வந்து விழ வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க வந்து யோசிக்க போகிறான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இலக்கிய நீ எப்படி அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணாங்கன்றதெல்லாம் கண்டுபிடிச்சா அப்படின்ற மாதிரி சொல்லணும். நான் வசந்த வச்சு தான் இந்த வேலையெல்லாம் வந்து முடித்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியம் வந்து சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் வந்து ஒரே முடிவு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஜானி வந்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு நம்ம இலக்கிய கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் வந்து ஒரே தீர்வு, என் பையனை வந்து அந்த அஞ்சலி கிட்ட வந்து காப்பாற்றணும்னா என் மகனுக்கு வந்து கூடிய சீக்கிரம் வந்து ஒரு கல்யாணத்தை வந்து பண்ணி வச்சா மட்டும்தான் வந்து அவனோட இந்த அஞ்சலியோட டார்ச்சல் வந்து காப்பாற்ற முடியும். அப்படி இல்லைனா கண்டிப்பாக வந்து அவன் என் மகனுக்கு வந்து டார்ச்சல் கொடுத்துட்டு அவனோட நிம்மதியை வந்து கண்டிப்பாக வந்து நிலை குலைச்சிட்டே தான் இருப்பா அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய ஜானி அம்மா வந்து ரொம்பவுமே வருத்தப்பட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த இலக்கியாவும் இந்த கௌதம் வந்து என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, இந்த இலக்கிய வந்து என்ன கௌதம் அத்தை வந்து இப்படி பேசுகிறாங்க, நம்ம வந்து அந்த அஞ்சலி திருந்துவான்னு பார்த்துட்டு இருக்கோம், அத்தை திடீர்னு வந்து கல்யாணத்தை பற்றி பேசுகிறாங்க, கௌதம் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய இலக்கியம் வந்து கேட்குறதுக்கு நீ வந்து பொறுமையாக இலக்கியம், இப்போ வந்து அந்த அஞ்சலி பண்ண காரியத்துக்கு வந்து அவளை வந்து நானே வந்து விட்டு இருந்தால் கொன்று போட்டு இருப்பேன், அப்படியேப்பட்ட விஷயத்தை வந்து பண்ணியிருக்கா. கார்த்தியை போயிட்டு அவளுக்கு வந்து எப்படி மனசு வந்துச்சு, ஆல்ரெடி கார்த்தியை வந்து ஏமாற்றிட்டு போயிருக்கா, மறுபடியும் வந்து அவனை வந்து ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினச்சிருக்காளே, எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்டுட்டு அதுக்காக சரி இது கொஞ்சம் பொறுமையாக தான் டீல் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து அத்தை கையில் வந்து சொல்லி புரிய வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் வந்து இலக்கிய கிட்ட வந்து சொல்கிறாருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜானகம்மா வந்து என்ன இன்றைக்கி வந்து பேசிகிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு இங்கே என்ன முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருக்கு கார்த்திகோட லைஃப்பை பற்றி அப்படின்ற மாதிரி சொல்லு ஜானகி அப்படின்ற மாதிரி வந்து கௌதம் வந்து கேட்கறதுக்கு கூடிய சீக்கிரம் வந்து அந்த பிரியாவோட வீட்டில் யார் இருக்காங்க அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சி கூடிய சீக்கிரம் போயிட்டு அவங்களுடைய வீட்டில் வந்து கார்த்திக் வந்து சம்மந்தம் பேசணும், அவங்களுக்கு வந்து 2 பேருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சா மட்டும்தான் வந்து இந்த அஞ்சலி வந்து கார்த்திகோட லைஃப்பில் வந்து வரமாட்டா. அப்படி இல்லைனா கண்டிப்பாக வந்து கார்த்திகை வந்து கொஞ்சமாக வந்து அவள் வந்து சித்திரவதைப்படுத்துவா, டார்ச்சர் பண்ணுவா, இதனால் வந்து மறுபடியும் வந்து கார்த்திக் வந்து மறுபடியும் வழி மாறி போயிடுவானோ அப்படின்றதுக்காக எனக்கு வந்து பயமாக இருக்குது. கூடிய சீக்கிரம் அந்த பிரியாவை வீடு எங்கே இருக்குன்னு பார்த்து பேசி முடிங்க, இல்லைனா வந்து உங்களால் முடியாதுன்னா சொல்கிறேங்க, நானே போயிட்டு இந்த பிரியாக்கள் வந்து பேசிட்டு நானே வந்து கார்த்திக்கும் பிரியாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஓப்பனாக வந்து பேசிடுறாங்க. என்ன நம்ம வந்து இந்த அஞ்சலிக்கு வந்து திருந்துறதுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கோம், அத்தை வந்து இப்படி வந்து பேசிகிட்டு இருக்காங்களே, இது வந்து நம்ம வந்து இப்படி விட்டால் லேசாக வந்து ஆகாது, அதனால் வந்து நம்மளே வந்து அத்தை கையில் வந்து சொல்லி புரிய வச்சு பிரியாவுக்கு வந்து கார்த்திக் வந்து கல்யாணம் பண்ணுற ஏற்பாடு மாதிரி வந்து பண்ணுவோம். ஆனால் வந்து அது வந்து பிரியாவோட வீட்டில் தெரிஞ்சாலும் பெரிய பிரச்சனை, அதனால் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து தெரியாத இந்த விஷயத்தை வந்து ஈஸியாக வந்து முடிக்கிற மாதிரி வந்து இந்த அஞ்சலியும் அதுக்குள்ளே வந்து திறந்துற மாதிரி வந்து ஏற்பாடு பண்ணோம். அதனால் வந்து கார்த்திக் வந்து முதல்ல வந்து பிரியா கையில் வந்து லவ்வர் சொல்கிறப்ப வந்து இந்த அஞ்சலியை வந்து கூப்பிட்டு வந்து அதை வந்து பார்க்க வச்சா மட்டும்தான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும், இல்லைனா வந்து அந்த அஞ்சலி ஒரு காலத்துக்கு வந்து திருந்த மாட்டா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம இலக்கியம் கௌதம் வந்து யோசிக்க போகிறாங்க. இவங்க பிளான் வந்து ஃப்ளாப் ஆகிட்டு நம்முடைய கார்த்திக் வந்து பிரியா கிட்ட வந்து லவ்வர் சொல்லி நம்ம ஜானி ஆசைப்பட்ட பிறகு 2 பேர் கல்யாணம் பண்ண நினைக்கிற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.